அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா குர்ஆனிய சிந்தனையிலிருந்து தஃப்சீர் தொடர். இன்று 74வது வசனங்களில் இருந்து கவனிப்போம். யூதர்களின் எதிர்காலம் எவ்வாறு இருந்தது? அடுத்து வரும் வசனங்கள் அதனை சொல்கின்றன. பின்னர் உங்களது உள்ளங்கள் கடினப்பட்டு போய்விட்டன, அவை கற்களையொத்தனவாய் உள்ளது, அல்லது அவற்றை விடவும் கடினப்பட்டு போய்விட்டன. கற்கள் வெடித்து அவற்றிலிருந்து ஆறுகள் பீரிட்டு எழும் நிலையும் உள்ளது. சில கற்கள் பிளந்து தண்ணீரும் வெளியாகிறது. இன்னும் சில கற்கள் இறை அச்சத்தால் கீழிறங்கி விழுந்து விடுகின்றன. இறைவன் நீங்கள் செய்பவை பற்றி கவனையீனமாக இல்லை. வசனம் 74. ஆம், யூதர்களின் போக்கு எதிர்காலத்திலும் மாறவில்லை. இறைவனை விட்டு தூரமாகிய அவர்களது உள்ளங்கள் இறுகிப் போயின, கல்லிலும் கடுமையாயின. கற்கள் பாரியளவு வெடித்து அவற்றினூடே ஆறுகளே பாய்வதுண்டு, அல்லது சிறிதளவு வெடித்து நீரூற்றுக்கள் அங்கே பீரிடுவதும் உண்டு. இப்படி கற்களே இலகுவதுண்டு, அங்கும் ஈரம் இருப்பதுண்டு. இறை சக்தியாலும் அதிகாரத்தாலும் உருவாகும் இடி, புவிநடுக்கம் போன்ற செயற்பாடுகளால் பாரிய கற்களும் மேலிருந்து கீழே விழுந்து பணிவை காட்டுவதுண்டு. ஆனால் இந்த உள்ளங்கள் இறை வசனங்களை கேட்டு இலகுவதில்லை. இறை உபதேசங்கள் அந்த உள்ளங்களை ஊடுருவி ஈரம் கசிய செய்வதில்லை. அவை இறை வசனங்களால் தாக்கமுற்று பணிவதும் இல்லை. அப்படி அந்த உள்ளங்கள் கடினப்பட்டு இறுகிப்போய்விட்டன. அத்தகைய உள்ளம் படைத்தவர்கள் எந்த தீமையையும் செய்யவும் தயங்க மாட்டார்கள். சத்தியத்தை ஒழிக்க எந்த சூழ்ச்சியிலும் இறங்குவார்கள். ஆனால் இறைவன் இத்தகையோரின் செயற்பாட்டை அவதானித்துக் கொண்டே உள்ளான். ஒருபோதும் அவன் இத்தகைய தீமைகள் புரிவோர் பற்றி அக்கறையற்றிருப்பதில்லை. இவ்வாறு இவ்வசனங்களின் இறுதிப்பகுதி எச்சரித்து முடிகிறது. மென்மையற்ற உள்ளம், இரக்கம், கருணை, அனுதாபம் எதுவும் இல்லாமல் போன உள்ளம். இவையே வன்முறையில் ஈடுபடும், சூழ்ச்சியும் தந்திரமும் கொண்டியங்கும், பெருங்குற்றங்களையும் தயங்காது செய்யும். இந்நிலைக்குத்தான் யூதர்கள் பிற்கால பிரிவில் மாறிப்போனார்கள். இவ்வாறு யூதர்களின் வரலாற்றில் கரை படிந்த பக்கங்கள் பலவற்றை எடுத்துக்காட்டிய அத்தியாயத்தின் இப்பகுதி இதில் அவர்கள் எவ்வாறு மாறிப்போனார்கள் என்றும் விளக்கியது. அடுத்து சமகால யூதர்கள் பற்றி அத்தியாயம் பேச வருகிறது. யூதர்கள் எல்லோரும் இவ்வாறு இருக்கவில்லை என்பது உண்மைதான். ஆயினும் சமூகத்தின் பொதுப்போக்கை தீர்மானிக்கத்தக்க ஒரு கணிசமான தொகையினர் இந்நிலையிலேயே இருந்தார்கள். இங்கு அவதானிக்கத்தக்க விடயம் என்னவென்றால், நிகழ்கால யூதர்களுக்கு அவர்களது இறந்த கால வரலாற்றை கடும் விமர்சனத்துக்குட்படுத்தி அல் குர்ஆன் காட்டியுள்ளமையாகும். இப்படியானதொரு சுய விமர்சனம் ஒரு சமூகத்திற்கு மிக அவசியமானது. அப்போதுதான் எதிர்காலம் பற்றி திட்டமிடல் சாத்தியமாகும். இப்போது அத்தியாயம் மேலே விவரித்த வரலாற்று நிகழ்வுகளின் பின்னணியில் சமகால, அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கால யூதர்களது நிலைப்பாடு பற்றி முஸ்லிம்களுக்கு நன்கு தெளிவுபடுத்தி விளக்குகிறது. அப்போது இடைக்கிடை யூதர்களது வரலாற்று நிகழ்வுகள் சிலவற்றை பயன்படுத்தி கொள்கிறது. இப்பகுதி யூதர்கள் இறுதித்தூதை நம்பிக்கை கொள்ளாமை, அவர்கள் வீழ்ந்திருந்த சீர்கேட்டின் தன்மைகள் என்பவற்றை மையப்படுத்தி விளக்குகிறது. இத்தகைய அவர்களது நிலையின் விளைவாகவே இறுதித்தூதின் கடும் எதிர்ப்பாளர்களாக அவர்கள் மாறிப்போனார்கள் என்பதனை இதனூடாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்களது எதிர்ப்பு என்ன வழிமுறைகளில் அமைந்தது என்பதனை இப்பகுதி தெளிவாக விளக்க முற்படவில்லை. இப்போது நேரடியாக வசனங்களுக்கு வருவோம். இந்நிலையில் அவர்கள் உங்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்று நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா? போதாமைக்கு அவர்களில் ஒரு சாரார் இறைவனின் வார்த்தைகளை கேட்டு அதனை விளங்கியதன் பின்னர் தாம் அறிந்து கொண்டே அதனை திரிவுபடுத்தவும் செய்கிறார்கள். இறை நம்பிக்கையாளர்களை அவர்கள் கண்டால் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்பார்கள். ஆனால் அவர்கள் மாத்திரம் தனித்திருக்கும் போது நம்மிடையே இறைவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவித்து தந்தவற்றை அவர்களுக்கு சொல்கிறீர்களா? அவற்றை வைத்து அவர்கள் உங்கள் இரட்சகனிடம் உங்களுக்கு எதிராக வாதாடுவார்களே, நீங்கள் மதியிழந்து விட்டீர்களா என கூறிக்கொள்வார்கள். அவர்களின் இரகசிய செயற்பாடுகளையும் வெளிப்படை செயற்பாடுகளையும் இறைவன் அறிகிறான் என்பது அவர்களுக்கு தெரியாதா? வசனங்கள் 75 தொடக்கம் 77 வரை. யூதர்களிடம் 2 நிலைகள் உள்ளன. அவை வேதத்தில் கருத்து திரிப்பு செய்தல், நயவஞ்சகம், போலி வாழ்வு என்பனவாகும். இத்தகைய நிலைப்பாட்டை கொண்ட சமூகத்தை பற்றி அவர்கள் இறை நம்பிக்கை கொள்வார்கள், உங்களது நம்பிக்கைகளை ஏற்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா என முஸ்லிம்களை பார்த்து இவ்வசனங்கள் வினவுகின்றன.
இப்போது இக்கருத்தை இந்த வசனங்கள் எவ்வாறு விளக்குகின்றன என பார்ப்போம். மேலே தரப்பட்டுள்ள இறை வசனம் இந்நிலையில் என ஆரம்பிக்கிறது. ஃபி என்ற அரபு பதமே அவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஃபி எனின் எனவே விளைவாக என்று பொருள். அது ஏற்கனவே விளக்கப்பட்ட கரை படிந்த இறந்தகால வரலாற்றை காட்டுகிறது. இப்படி ஒரு வரலாற்றை கொண்டவர்கள் ஈரமற்ற இறுகிப்போன இதயம் கொண்டவர்கள். இறை நம்பிக்கை கொள்வார்கள் என்று நீங்கள் ஆசை வைக்கலாமா, எதிர்பார்க்கலாமா என இந்த பிரயோகம் வினவுகிறது. வ என்ற அரபு பதமே போதாமைக்கு என வசனத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்பிரயோகம் போதாமைக்கு நிகழ்காலத்திலும் அவர்கள் இன்னொரு பாரிய குற்றச் செயலில் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்கிறது. அதுதான் வேதத்தில் கருத்து தெரிவு ஏற்படுத்தும் செயற்பாடு. இறந்த காலமும் அப்படி, நிகழ்காலத்திலும் இந்நிலை. இனி எப்படி அவர்கள் நம்பிக்கை கொள்ள முடியும்? அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பை விட்டுவிடுங்கள் என முஸ்லிம்களை பார்த்து சொல்கிறது இவ்வசனம். கருத்து திரிவுபடுத்தலை செய்பவர்கள் சந்தேகமின்றி மார்க்க தலைமைகள், அறிஞர்கள். இறைவசனங்களை செவிமடுத்து விளங்கி நாம் செய்வது திரிவுதான் என்பதை நன்குணர்ந்து கொண்டே அதனை அவர்கள் செய்கிறார்கள். பாவத்தை பிடிவாதத்துடன் வேண்டுமென்றே செய்யும் மனோநிலை இது. செய்யும் பாவமும் மார்க்கத்தையே மாற்றும் பயங்கர குற்றச் செயல். சத்தியத்தை அசத்தியமாகவும், அசத்தியத்தை சத்தியமாகவும், உண்மையை பொய்யாகவும், பொய்யை உண்மையாகவும், அனுமதிக்கப்பட்டதை அனுமதிக்கப்படாததாகவும், அனுமதிக்கப்படாததை அனுமதிக்கப்பட்டதாகவும் அம்மார்க்க தலைவர்கள் காட்டினர். சமூகத்தின் மேல்மட்டத்தினரை திருப்திப்படுத்தி தமது தலைமையை காப்பாற்றிக் கொண்டு உலக வாழ்க்கை வசதிகளை பெற்று வாழவே இத்திரிவு வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து அவர்களது போலி வாழ்வு, நயவஞ்சகம். முஸ்லிம்களை கண்டால் நான் நம்பிக்கை கொண்டோம் என கூறி போலியையும் பொய்யையும் சந்தைப்படுத்தி தம்மை காத்துக்கொள்வதும், தனியே இருந்தால் தமது உண்மை சொரூபத்தில் வாழ்வதுமே அவர்களது வாழ்வு. இத்தகைய மனிதர்களிடம் எவ்வாறு இறை நம்பிக்கையை எதிர்பார்க்க முடியும்? தௌராத் வேதத்தில் இறு நபித்துவம் பற்றியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றியும் குறிப்புள்ளது. சிலபோது யூதர்கள் சிலர் அதனை முஸ்லிம்களிடம் தான் நம்பிக்கையாளர்கள்தான் என்று காட்டிக்கொள்ள சொல்லிவிடுவார்கள். இந்த நிலையில் யூதர்கள் மாத்திரம் தனித்திருக்கும் போது இறைவன் எமக்கு சொன்ன அந்த உண்மையை நீங்கள் அவர்களிடம் சிந்தனையின்றி சொல்லலாமா? அதனை வைத்து முஸ்லிம்கள் இறைவனிடம் வாதாடலாம் அல்லவா என்று தமக்குள் எச்சரித்துக் கொள்வார்கள். உங்கள் இரட்சகனிடம் உங்களுக்கு எதிராக வாதாடுவார்களே என்று அவர்கள் கூறியதுதான் ஆச்சரியத்திற்குரிய விடயம். முஸ்லிம்களிடம் இந்த உண்மையை சொல்லிவிட்டால் அவர்கள் இறைவனிடம் வாதாட மாட்டார்கள், இறைவனும் கேட்க மாட்டான். எனவே எமக்கு பிரச்சனையாக அமையாது என்று அவர்கள் நினைப்பதாக இவ்வசனம் காட்டுகிறது. இரகசியம் பரகசியம் அனைத்தையும் அறிந்த இறைவன் பற்றி இவ்வாறு நினைப்பது எவ்வளவு பெரும் அறியாமை! அது பூரண இறை நம்பிக்கைக்கே மாறானது அல்லவா? உங்கள் இரட்சகனிடம் உங்களுக்கு எதிராக வாதாடுவார்களே என்ற வசனத்திற்கு உலக நலன்களில் மிக ஆழ்ந்து மூழ்கிப்போன மனநிலையால் இறைநிலையையும் உணர தவறினார்கள் அவர்கள். அப்படியொரு மனநிலையின் வேகத்தில் இவ்வாறு கூறினார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். இறை நம்பிக்கை உள்ளத்தில் பதிய அந்த உள்ளத்தில் ஈரம் வேண்டும், மென்மை வேண்டும், உணர்ச்சிபூர்வ விழிப்பு நிலை வேண்டும். கரடுமுரடான இறுகிய ஈரமற்ற உள்ளத்தில் இறை நம்பிக்கை நுழைவது வெகு சிரமம். யூதர்கள் செய்த குற்றச் செயலாலும் போலி வாழ்க்கையாலும் உலக ஆசையாலும் அப்படி அவர்கள் மாறிப்போனார்கள். இந்த உண்மையையே இவ்வசனங்கள் இவ்வாறு விளக்குகின்றன. யூதர்களுக்கு மட்டுமல்ல, எந்த உள்ளத்திற்கும் இது பொருந்தும். இது யூதர்களின் மனநிலை, அவர்களின் சமூக நிலை பற்றி அடுத்து வரும் வசனங்கள் விளக்குகின்றன. இத்துடன் இன்றைய பகுதிக்கான விளக்க உரை முடிவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.